ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி நம்ம ஒரு மிராக்கல் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மிராக்கல்னு சொல்கிறேனே என்னென்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இதில் ஒன்றும் இல்லைங்க, எல்லா சத்துக்களும் இந்த ஜூஸில் நிறைஞ்சு இருக்குது. நீங்கள் டெய்லி குடித்தாலே உங்களுக்கு எல்லா விதமான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜூஸுக்கு பேர் ஏபிசி ஜூஸ். A for apple, B for beetroot, C for carrot. இந்த 3 பொருட்களை சேர்த்து தான் நம்ம இந்த ஜூஸ் செய்ய போகிறோம். 2 வெஜிடபிள் இருக்குது, ஒரு ஃப்ரூட் இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு ஜூஸ் பண்ணலாம் வாங்க. இந்த ஜூஸ் செய்கிறதுக்காக ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன், ஒரு கேரட், நல்ல பெரிய கேரட் இல்லைன்னா 2 கேரட் எடுத்துக்கோங்க, ஒரு 3/4 பீட்ரூட் எடுத்திருக்கேன். கேரட்டும் ஆப்பிளும் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வர மாதிரி எடுத்திருக்கேன். பீட்ரூட் 3/4 கப் வர மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பீட்ரூட்டில் இருக்க அந்த பச்சை வாசனை அந்த இதை ரொம்ப டாமினேட் பண்ணும். அதனால் ஆப்பிள் நீங்கள் தோல் இல்லாமையும் போடலாம். சம்டைம்ஸ் நிறைய வேக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், அப்போது நீங்கள் தோல் எடுத்துகிட்டு போடுங்க. ஆப்பிள் அண்ட் கேரட்லேயே உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணவே தேவையில்லை. வேணும்னா தேன் கலந்துக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். பீட்ரூட் நான் கம்மியாக சேர்க்குறோன்னா, அந்த கேரட்டோட பீட்ரூட்க்கு அந்த ஸ்மெல் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ குடிக்க முடியாது. அதுக்காக தான் பீட்ரூட் நான் 3/4 கப் தான் எடுத்திருக்கேன். இந்த 3 தான் மெயின் இன்க்ரீடியன்ட். இந்த ஜூஸ் கொஞ்சம் பச்சையாக தான், அந்த கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அந்த ஸ்மெல் வரும், அந்த பச்சை வாசனை. ஸோ அதுக்காக நான் புதினா இலையை சேர்த்துக்க போகிறேன். இதில் நீங்கள் வேணும்னா லைம் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம், ஹனி சேர்த்துக்கலாம். இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா 2016 நான் விகடனில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அப்போதுலேருந்து நான் எப்போவுமே அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது நான் போட்டு குடிச்சிருவேன். இதில் இல்லாத சத்துக்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சத்துக்கள் இந்த ஜூஸில் ஃபுல்லாக இருக்குது. ஒரு பவர் பேக் தான் இது. உங்களை ரொம்ப அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ஜூஸை நீங்கள் அடிக்கடி செஞ்சு குடிங்க. இப்போ நம்ம அதை ஒரு பிளெண்டரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஜூஸர் ஜாரில் நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஜூஸை டெய்லி நான் குடிக்கிறேனா அப்படின்னா இல்லை, நான் வீக்லி ஒன்ஸ் தான் சேர்த்துப்பேன். நாங்கள் ஜென்ரலாக டெய்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸ் தான் குடிப்போம். ஒரே மாதிரி குடிக்க மாட்டோம். ஒரே மாதிரி குடித்தா ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் டிஃப்ரெண்ட்டாக தான் குடிப்போம். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு ஜூஸரில் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம நல்லா பல்ஸ் மோடில் போட்டு அரைங்க. அப்போ தான் சீக்கிரமாக அது நல்லா அரைஞ்சிடும். கேரட்டும் ஆப்பிளும் நல்லா ஜூஸியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுவே இந்த ஜூஸே போதுமானது. வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸை நீங்கள் வடிகட்டாமல் குடிச்சிங்கன்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் உங்களுக்கு இருக்கும். இதே ஜூஸை வடிகட்டிட்டும் குடிக்கலாம். ஆனால் உங்களுக்கு அப்போது ஃபைபர் கண்டென்ட் இதில் இருக்காது. இந்த எனர்ஜெட்டிக் ட்ரிங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.